പുതിയ എൻഡിഎ ഗവൺമെന്റ് പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദിയുടെ നേതൃത്വത്തിൽ അധികാരമേറ്റതിന് പിന്നാലെ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് കോവിൽക്കടവ് മണ്ഡലം ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീ പി മുരുകന്റെ നേതൃത്വത്തിൽ ആഘോഷവുമായി ബിജെപി പ്രവർത്തകർ ലഡ്ഡു വിതരണം ചെയ്തു. എൻഡിഎ ഗവൺമെന്റ് അടുത്ത 5 വർഷം ശക്തമായ നിലപാടുമായി മുന്നോട്ടു പോകുമെന്ന് പ്രഖ്യാപിച്ച് ഇന്ത്യ ഗവൺമെന്റിന്റെ വാഗ്ദാനങ്ങൾ നിറവേറ്റുമെന്നും പി മുരുകൻ അവർ സംസാരിക്കുകയുണ്ടായി. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ. மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, மதிப்புக்குரிய தொண்டர்களே, இன்றைக்கு காங்கலூர் கிராம பஞ்சாயத்து கோவில்குளம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய தலைமையில் இன்னைக்கு ஒரு ஆகலாத பிரகடனம் நடந்துகிட்டு இருக்கு, கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன காரணம்? எல்லா மக்களுக்கும் நேற்றுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாரதமாக, அதாவது இந்தியா ஃபுல்லா இந்தி முன்னணி சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று திரட்டி பாரதத்திலே மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை வேரோட சாய்ச்சிரும் சொல்லிட்டு சிபிஎம்மும் காங்கிரஸும் ரகசிய உறவு கேரளத்திலையும் பரசியமான உறவு பல மாநிலங்களும் கூட்டம் நின்று, அதாவது 32 கட்சிகள் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போட்டி போட்ட சமயத்தில் இங்கே உள்ள சகாக்கமாரும் தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் சொல்றது என்னன்னா, இந்தியா முன்னணி ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் மறுபடியும் நேற்றுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலக தலைவரான நரேந்திர மோடி தலைமையில் 72 மத்திய அமைச்சர்கள் நேற்றுக்கு பொறுப்பெடுத்தாங்க. அப்படி 72 அமைச்சர்கள் சேர்ந்து பாரதத்தை ஆட்சி செய்வதற்கு வேண்டி நேற்றுக்கு ஆட்சி கட்டளையில் பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை அழிப்பதற்காக தூங்கப்பட்ட இந்தியா முன்னணிங்கிற இந்தி கூட்டணி இன்னைக்கு பாரதத்தில் எங்கேயுமே இல்லை. இதற்கு துணை போன கம்யூனிஸ்ட் கட்சி கேரளத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் இல்லை. இந்தியாவை 10 வருஷம் ஆட்சி செஞ்சு 3வது முறைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலக தலைவர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் கேரளத்தை 10 வருஷமா தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடதுசாரி முன்னணி அவங்களுடைய சொந்த தொகுதியில போலும் ஓட்டு வாங்க முடியாம மிக மிக மோசமான ரீதியில தோல்வி அடைஞ்ச சம்பவத்தை நம்ம என்ன பார்த்திருக்கோம். அதனுடைய ஒரு பாகம்தான்
கேரளத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஜெயிக்காது, தாமரை மலரவிட மாட்டோம் சொல்லி காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சொல்லிக்கிற சமயத்தில் இன்னைக்கு கேரளத்தில் தலஸ்தான நகரமான சொல்லக்கூடிய திருச்சூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய அணிவகுப்போடு கூடிய மக்களுடைய அன்போடு கூடி இன்னைக்கு தாமரை அங்க வளர்ந்துருக்கு, தாமரை பிரிஞ்சிருக்கு. அதனுடைய ஒரு பாகமாக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கேரளத்துக்கு 2 இரட்டிப்பு சந்தோஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று, கேரளத்தில் ஜெயிச்சு போன சுரேஷ் கோபியை மத்திய அமைச்சராகவும் ஜோர்ஜ் குரியனை மத்திய அமைச்சராக சொல்லி 2 மத்திய அமைச்சரை இன்னைக்கு கேரளத்துக்கு கொடுத்து இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் இரட்டிப்பு சந்தோஷம் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும், இந்தியாவினுடைய பிரதமராக விளங்கக்கூடிய உலக நாயகன் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களுக்கும், காந்தலூர் கிராம பஞ்சாயத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் சார்பாக மிக மிக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த இரட்டிப்பு சந்தோஷம் இனி வருங்காலங்களில் நியமசபா எலெக்ஷன் உட்பட பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் மட்டும் இல்ல கேரளத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருங்கிறது ஒரு சூச்சனை தான் இன்னைக்கு நடந்திருக்கு எலெக்ஷன்ல. அதனுடைய பிரதிபலன் நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் காந்தலூர் பஞ்சாயத்து கமிட்டி சார்பிலையும் அதே போல தேவிகுளம் பிஜேபி மண்டல கமிட்டி சார்பிலையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாரத். தேசிய மோர்ச்சாவுடைய தலைவர் ராஜ்குமார். கோவில் கடவு அவனிலும் 5 நாடு மதத்தில் வாழக்கூடிய அன்பான பெரியவர்களை எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த வைகை வேலையில எதற்காக இப்படி ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் என்பது எனக்கும் முன்பு பேசிய தலைவர்கள் சரியான முறையில் எடுத்து கொடுத்தார். ஆனாலும் 2 வாக்கு பேசுறதுக்கு ஆசைப்படுகிறேன். மோடிஜி அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி 28 முதல் 32 கட்சிகள் ஒன்று கூடி இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியை ஒன்று திரட்டி பிஜேபிக்கு எதிராக போட்டியிட்டார். ஆனால் அதெல்லாம் மறிகடந்து இன்னைக்கு என்டிஎஸ்க்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு வெற்றி பெற்று யார் வழங்கலான்னு சொன்னாங்களோ அவர் மோடிஜி 3வது முறையாக ஆட்சி கட்டுக்கு மக்களால் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஒரு காரியம் சிந்திக்கணும், காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த நாட்டுக்கு எதிரான கட்சி. அதாவது காங்கிரஸ் கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு எதிராக துவக்கப்பட்ட ஒரு கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், அதே போல இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியும், அதே போல திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இப்படி உள்ள எல்லா கட்சிகளும். ஆனா இவங்கெல்லாம் ஒன்று கூடி பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க, ஒரு நல்லவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. மோடிஜின்னு சொல்லக்கூடியவர் நாட்டுக்கு வேண்டி உழைக்கக்கூடியவர். அவரை வளர்த்தது யாருன்னு கேட்டா பிஜேபி அல்ல, சங்கம், RSS ராஷ்டிரிய சுயசேவ சங்கம், அதிலிருந்து வந்தவர். அவருக்கு முதல்ல நாடு, அதுக்கு பிறகுதான் கட்சி. நாட்டு மக்களுக்கு வேண்டி இந்த வயசுல உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏன் இந்த மக்கள் இந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்னா எண்ணற்ற பல சாதனைகளையும் அதே போல மக்களுக்கு வேண்டி பல திட்டங்களையும் துவக்கி நல்ல ரீதியில மக்களுக்கு சென்றடைஞ்சனாலதான் பிஜேபி இன்னைக்கு ஆட்சி கட்டத்தில் அமர்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, கேரளத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒண்ணு கூடி பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் திருச்சூர் மேகலையில பிஜேபி வந்திருக்கு. அது இல்லாம கேரளாவில் நேற்று நாங்க மறையூர்ல சொல்லியிருந்தோம், அதே போல இன்னைக்கு தான் ஆவர்த்திக்கிறோம். திருவனந்தபுரத்தில் உட்பட திருச்சூர் எல்லா மண்டலங்களிலும் பிஜேபிக்கு ஓட்டு வரதல உண்டாயிருக்குது. 1 லட்சத்துக்கு பக்கமான ஓட்டுகள் கிடைத்திருக்கு. இத மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரு நாணயத்தின் 2 வசங்கள். இவங்க 2 பேரும் பரஸ்பர குற்றம் சொன்னாலும் மக்களுக்கு நல்லா செய்ய போறது கிடையாது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு இன்னைக்கு ஆட்சி பீடத்துல பிஜேபி அமர்ந்தாலும் எதிர்கட்சியான அந்தஸ்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்திருக்கு. 271 அங்கங்கள் வேணும். அதுக்கு 300க்கு பக்கம் பிஜேபிக்கு இருக்கு. நாங்க ஆட்சி பீடத்தில் இருக்கோம். ஆனால் அதுல பகுதியா 130, 131
அங்கங்கள் இருந்தால் தான் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை கொடுக்க முடியும். அதை மானங்கட்ட காங்கிரஸ் இழந்திருக்கிறது. 70 வருஷம் ஆட்சி செஞ்ச அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அதை இழந்திருக்கு, எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை. 99 சீட்ல ஒதுங்கி இருக்கு. அதுலயும் கேட்கணும், மக்களோட சிந்திக்கணும். ஓட்டிங் மிஷின் 282 சீட்டு பிஜேபிக்கு 2014. அதே போல 303 சீட்டு பிஜேபிக்கு 2019 தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சு. ஆனால் காங்கிரசும் கம்யூனிஸ்டினுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க? ஓட்டிங் மிஷின் குளறுபாடு, பிஜேபிக்கு யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி போயிடும் தவறான வதந்திகளை பரப்பி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 99 சீட்டும் 231 சீட்டு இந்தியா சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த பாவம் ஓட்டிங் மிஷினை இவங்க குற்றப்படுத்தல. இல்லைன்னு சொன்னா அதை கேவலப்படுத்திருப்பாங்க. அந்த ஓட்டிங் மிஷினுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, இந்த 32 கட்சிகளுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதனால பிஜேபி 3வது முறை அதிகாரத்துல வந்திருக்கு. இனி 4வது முறையாக வரும். இந்த வைகை வேலையில பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் கூடி இந்த சந்தோஷமான இனிப்பு வழங்கும் கூட்டத்தில் பங்கெடுத்ததுக்கு பிஜேபி எஸ்சி மோர்ச்சா இடுக்கி ஜில்லா கமிட்டிக்கு வேண்டியும் எனது சொந்த அபிப்பிராயத்திற்கு வேண்டியும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய மறையர் பஞ்சாயத்து கமிட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஸ்ரீ பாண்டிமுனி அவர்கள் மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பஞ்சாயத்து கமிட்டி பிரசிடண்ட் மற்றும் மண்டலம் ஜெனரல் செக்ரட்டரி பிபி முருகன் அவர்கள் மற்றும் எஸ்சி மோர்ச்சாவினுடைய மண்டலம் பிரசிடண்ட் ஏ ராஜ்குமார்ஜி அவர்கள் மற்றும் சங்க பிரவர்த்தகர்களே, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரளா மொத்தம் இன்னைக்கு ஆகோஷ பிரகடனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது எதனால அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா பார்ட்டி மீண்டும் அதிகாரத்தில் வராது அப்படின்னு சொல்லி இங்க பொய் பிரச்சாரங்களை நடத்தி பாரதிய ஜனதா பார்ட்டியை ஆட்சி பீடத்துல இருந்து இறக்கணும், அதாவது நரேந்திர மோடிஜி அவர்களை ஆட்சி பீடத்துல இருந்து இறக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஒற்றைக்கட்டா நின்று, அது மட்டும் இல்லாம இதர கட்சிகளான 33 பார்ட்டிகள் ஒன்னா நின்னுட்டும் பாரதிய ஜனதா பார்ட்டியை அதிகாரத்துல இருந்து இறக்க முடியல. அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்க உள்ள ஜனங்கள், அதாவது பாரதத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பிஜேபியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது இங்க இருக்க பார்ட்டி சொன்னது உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கு சீட்டு குறைஞ்சிருக்கு, மத்திய பிரதேசத்துல பிஜேபிக்கு சீட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 23 மாநிலங்கள்ல காங்கிரஸ் பார்ட்டிக்கு 0 சீட்டு. அதாவது தேசிய பார்ட்டி அந்தஸ்தை இழக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு கேவலமான ரீதியில பாரதிய ஜனதா பார்ட்டியை குறித்து பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு காரியம் கேட்டுக்கிறேன். போன தடவை அதிகாரத்தில் இருந்த பினராயி விஜயன் சர்க்கார் இங்க கேரளத்துல வாங்கினது ஒரே ஒரு எம்பி. அதே மாதிரி இந்த முறையும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சர்க்கார், அதாவது எல்டிஎஃப் சர்க்காரினுடைய எம்பியின் எண்ணிக்கை 1. அதுவும் தாமரை கேரளத்தில் மலராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த எல்டிஎஃப் சர்க்காரினுடைய ஆளுகள் தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க ஜெயிச்சிருக்க ஒரு எம்பி வெறும் 15,000 ஓட்டு பூரிபட்சத்துல தான் பரணகட்சியான எல்டிஎஃபினுடைய எம்பி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய எம்பி சுரேஷ் கோபி அவர்கள் இன்னைக்கு 75,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கி பூரிபட்சத்தோட இன்னைக்கு நாங்க அதிகாரத்தில் நிற்கிறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா பார்ட்டி கிட்டத்தட்ட 25 சீட்டுகளுக்கு மேல வாங்கி இங்க ஒரு பிரதானமான பார்ட்டியா கேரளத்துல ரூபம் கொள்ள போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 18% மேல கேரளத்துல பிஜேபிக்கு இன்னைக்கு ஓட்டு சதமானம் கூடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பொய் பிரச்சாரங்களை எல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையும் மிக பிரம்மாண்டமாக நேற்றைய தினம் பதவியேற்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சகாக்கமா இருக்கும், கொஞ்சம் நேதாக்கமா இருக்கும், கொஞ்சம் காங்கிரஸ்காரங்களுக்கும் உறக்கம் கிடையாது. ஐயோ, மோடி மீண்டும் பதவி ஏற்றுட்டாரு, நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தானுக்கு நம்மளை கொண்டு சப்போர்ட் பண்ண முடியலையே, அல்லாம வேற நாடுகளுக்கு, நம்ம எதிரி நாடுகளுக்கு நம்மளை கொண்டு சப்போர்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி மிக கேவலமான ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும், அதுபோல மம்தா, வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போன்ற ஒரு
கேவலமான சில பார்ட்டிகள் வந்துட்டு பாரதிய ஜனதா பார்ட்டியை எதிர்த்தாலும் மீண்டும் நரேந்திர மோடிஜி அதிகாரத்தில் வந்திருக்கிறாரு. நாங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை இந்த கேரள மக்களுக்கும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பாகத்திலிருந்து எப்பவும் உண்டாகணும் என்று கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வந்தே மாதரம்.